அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா, தயங்காம தட்டி கேட்கிறவங்க, குறிப்பா பெண்கள் அப்டின்னா, அதுல இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். மேடைகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிவி டிபேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நேர்காணலாக இருந்தாலும் சரி, மனதில் தோன்றும் எண்ணங்கள ரொம்ப தைரியமா வெளியிடக்கூடியவங்க, திராவிடத்த அக்கு வேறு ஆணி வேறாக பிரிப்பதில் வல்லவர்ன்னு சொல்லலாம். அவங்க திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம் சுபாஜி. மேம், இன்று காலை நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல இன்று காலை ஒரு நிகழ்வு நடந்தது. விளாத்திக்குளம் சம்பவம் தொடர்பாக ஒரு விஷயம் திமுகவில் தற்போது புதிதாக சேர்ந்திருக்கும் திரு எஸ் வி சேகர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு பெண்கள் பாதுகாப்புங்கிறது அவங்கவுங்க வீடு சார்ந்தது, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது மட்டும் கிடையாம, ஏன் அவங்க புதருக்கு போனாங்க, புதர்ல இல்லாம லைட்ட போட முடியும், இல்ல புதருக்கு இல்லாம காவல் இருக்க முடியுங்கிற ரீதியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களை இப்ப வீட்டுக்குள்ளதான் முடக்கி வைக்கணுமா? இல்ல, இது முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு இது. அதாவது இந்த கார்ல போறவனுக்கு தெருவுல நடந்து போறவனுக்கு கவலை என்ன தெரியும் அப்படிங்கறதான் தெரியும். இயற்கை உபாதை கழிக்க போற பொண்ணு புதருக்கு பின்னாடி போகாம நடு ரோட்லயா போவாங்க? இந்த அறிவு கூட வேணாம் இவங்களுக்கு. முதல்ல இவங்களுக்கு எல்லாம் வீட்டுல டாய்லெட் கூட இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போற பெண்களோட பிரச்சனை என்ன, வழி என்னன்றத முதல்ல இவங்களுக்கு புரியணும். அதுவே இவங்களுக்கு முதல்ல தெரியாது. அதுதான் இவங்களோட பிரச்சனையா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க உங்களோட இருந்துட்டு போங்க, உங்ககிட்ட யாருமே கேட்கல. நீங்க 4 மைக்க வச்சுட்டு நீங்களா ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட நிக்கிறான் பாருங்க, இந்த மீடியாக்காரங்களை உதைக்கணுங்கிற. இல்ல, இந்த மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல. யார்கிட்ட போய் நீட்டணும் அந்த மைக்க? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் கேட்கணும், முதல்வர்கிட்ட போய் கேட்கணும். என்னங்க தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, என்னங்க பண்றீங்க? இரும்பு கரம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரம் எங்கெங்க போச்சு, காயலாங்கடைக்கு போயிடுச்சான்னு கேட்கறதுக்கு இந்த மீடியாக்களுக்கு துப்புல. போய் எஸ் வி சேகர்லாம் ஒரு ஆளுதான் அவருக்கு முன்னாடி மைக்க வச்சுக்கிட்டு அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. என் வீட்டுல வேலை செய்யற பெண்ணை கூட நான் வெளியில அனுப்ப மாட்டேன் அப்படின்னா தமிழ்நாடா என்னது இது? நீங்க என்ன பேசுறீங்க? இந்த பக்கம் எஸ் வி சேகர் இப்படி சொல்றாரு, அங்கிட்டு சொல்றாரு சேகர் பாபு, நடுராத்திரி 12 மணிக்கு கூட நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு சிறு 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 தமிழ்நாட்டு பெண்கள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்களாம். ஐயா சேகர் பாபு ஐயா காலையில 5 மணி 6 மணிக்கு கண்ணு முழிப்பாரான்னு தெரியல. இன்னைக்கு விடியல் தரேன்னு சொல்லிவிட்டு விடிய காலையில எந்திரிச்சு வாசல்ல கோலம் போட முடியல பெண்களால. குனிஞ்சு கோலம் போட கழுத்துல இருக்க செயினை அத்துட்டு ஓடிடுறானுங்க. பொண்ணுங்களே குண்டு கட்டா தூக்கிட்டு ஓடிடுறானுங்க. அந்த இன்னொரு நியூஸ் பாருங்க, கோலம் போட்டுட்டு இருக்க கேப்ல அந்த பொண்ணை கட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ள புந்து வீட்டுல இருக்கிற தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் கட்டி போட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. இப்படி விதவிதமா நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல. காலங்கத்தால 6 மணிக்கு வெளியில வர்றதுக்கு பயப்படுறாங்க பெண்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டு பெண்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்றீங்க. பீகார பாரு, மணிப்பூர பாரு, உத்தரப்பிரதேச பாருன்னா அட பாவிகளா, கடைசியில தமிழ்நாட்டை அது மாதிரி ஆக்கிட்டீங்களே. அவங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல யோகிஜி அவர்கள் அதுக்கு முன்னாடி, நீங்க ஆட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்களே வெளியில போக முடியாது. எந்த நேரம் எவன் துப்பாக்கி எடுத்துட்டு நெத்தி போட்டுல வைக்கிறான், எந்த நேரம் வீடு புந்து பெண்களை தூக்கிட்டு போறான்னு தெரியாது. அப்படி ஒரு கொடுமையான இது நடந்துட்டு இருந்துச்சு, காட்டாட்சி நடந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் அந்த மாநிலத்தை பீமார் ஸ்டேட் அப்படின்னா அதை நோய்வாய்ப்பற்ற மாநிலம்னு ஒதுக்கி வச்சிருந்துச்சு. இன்னைக்கு யோகிஜி அவர்கள் கண்ணுல படுறவன எல்லாம் சுட்டு போட்டு எவன் எல்லாம் இது பண்றானா அவனை புல்டோசர் வச்சு அவன் வீடை இடிச்சு எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி, இன்னைக்கு யோகிஜி அவர்கள் என்ன சொல்றாரு, நைட் ஷிப்டுக்கு வெளியில வாங்க பெண்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றாரு. நாங்க இப்ப காசி தமிழ்ச்சங்கமத்துக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை நான் போயிருக்கிறேன். நாங்க நைட்டு 1 மணிக்கு மணிக்கர்ணியா காட்டுக்கு போறோம். அப்ப நாங்க போகும்பொழுது எங்களுக்கு உண்மையாலுமே பயமா இருந்துச்சு. என்னடா அது, நம்ம பாட்டுக்கு வெளியே கிளம்பி வரோம், இங்க யூபி எல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்களை இறக்கி விட்டு அந்த வேன் டிரைவர்கிட்ட நாங்க கேக்குறோம், ஜி இந்த மாதிரி இறங்கலாமா, இங்க பிரச்சனையா இருக்குதுன்னு. அவர்ல யோகி மகராஜ் ஆட்சி நடக்கிற இடங்க, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, தைரியமா இறங்கி போங்கன்ட்டு. நாங்க போறோம், நீங்க நம்ப மாட்டீங்க, தெருமுக்குக்கு கன்னோட போலீஸ் நிக்கிறாங்க நைட்டு 1 மணிக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. நாங்க போறப்போ ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, எங்க போறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து அங்க வச்சிருந்து இன்னைக்கு அப்படி மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் சுதந்திரமா பெண்கள் வெளியே போயிட்டு இருந்து எல்லாம் இருந்தத இன்னைக்கு பெண்கள் வெளியே வர்றதுக்கே பயமா இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உத்தரப்பிரதேச பாரு, பீகார பாரு, மணிப்பூரை பாரு. மணிப்பூரை பத்தி இங்க திமுக காரங்க யாராவது பேசினா வாய் வாயா அடிக்கணும். மணிப்பூர் பிரச்சனை என்னன்னே தெரியாம, மணிப்பூருங்கிறது அங்க பழங்குடியின மக்கள் 2 ட்ரைப்ஸ்க்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை. அந்த பழங்குடியின மக்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்னொரு இனத்தை அவமானப்படுத்தினா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு பெண்களை வெளிப்படுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே எதனா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஏதாவது பிரச்சனைனா பெண்களை தானே, அவங்க வீட்டு பெண்களை இழுத்துதாலே அசிங்கமா பேசுறீங்க. நீங்க என்ன பெரிய பகுத்தறிவாதிகன்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணை இழுத்துட்டு போய் அந்த பாலியல் இது பண்ணாங்க. அதை யாரும் சரின்னு சொல்லல.
அது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அந்த பெண்ணோட மண்ல இருந்து பாக்குறப்ப புரியுது. அந்த பெண் கூட கொலை செய்யப்படலைங்க. அந்த பெண்ணை வந்து அதுக்குள்ள மீட்டு எடுத்துருச்சு காவல்துறை. ஆனா இங்க தமிழகத்துல பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொல்லப்படுறாங்க 1000 பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள். நீ ஒரு மணிப்பூருக்கு இன்னும் பேசிட்டு இருக்கியா? 1000 மணிப்பூர் கேசிங்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க. எங்க கொட்டி வாயில கொழுக்கட்டையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உன மணிப்பூரை பாரு, மணிப்பூரை பாரு. நான் சொல்றேன், மணிப்பூர்ல கேவலமாவே ஆட்சி நடக்கட்டும், மத்திய பிரதேசல கேவலமாவே ஆட்சி நடக்கட்டும், உத்தரப்பிரதேசல கேவலமாவே ஆட்சி நடக்கட்டும். அந்த மாநிலத்துல இருக்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணுமா இல்ல தூக்கி எறியணுமா அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீ யாருக்கு ஓட்டு போட்டோம்? நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம்? ஸ்டாலினுக்கு தானே ஓட்டு போட்டாங்க மக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குவீங்களா? உத்தரப்பிரதேசல போய் ஓட்டு வாங்குவீங்களா? நீங்க இங்க ஒழுங்கா ஆட்சி கொடுக்காம நீங்க என்னத்துக்குங்க ஆனா ஒண்ணு அங்க பாரு அங்க பாருன்னு கேக்குறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னன்னா வாக்குறுதிகளை ஊர்பட்டதை சொல்லுவேன், எதையும் நிறைவேற்ற மாட்டேன், காரணம் மட்டும் சொல்லுவேன். சட்டம் ஒழுங்கு சுத்தமா காப்பாற்ற மாட்டேன், ஆனா கேட்டா காரணம் மட்டும் சொல்லுவேன். பெண்கள் வெளியில போகவே துப்புள்ளமா ஆயிடுச்சு. போக்சோ வழக்குகள் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாயிருச்சு. போக்சோங்க குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள். பச்சை குழந்தை 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த குழந்தை கத்தக்கூடாதுன்னு வாயை பத்தி கொண்டிருக்கிறான் ஒரு திமுக நிர்வாகி. எந்த திமுக காரனால வாயை திறந்தானா? கனிமொழி அக்கா மெழுகுவர்த்தி தூக்கிட்டு வருவாங்களே, ஏக்கா வாயை திறக்கா? ஏன் இப்ப ரஜினி முருகன்ல வர மாதிரி இப்படியே வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க? பேசுங்க. இந்த இன்னைக்கு எஸ் வி சேகர் பேசிருக்காரு, பேசுங்க. எதுக்கு புதருக்குள்ள எதுக்கு போனேன்னு கேக்குறாரு எஸ் வி சேகர். ஏங்க இயற்கை விபாத கழிக்க போற பெண்கள் புதருக்கு பின்னாடி போய் போவாம நடு ரோட்ல வந்து போவாங்களான்னு கேட்க தெரியல உங்க விளாத்திக்குளம் தொகுதி கனிமொழி அக்கா. இன்னொன்னு கேட்கணும், விளாத்திக்குளத்துல இந்த கனிமொழி அக்கா தான் எம்பியா இருக்கிறாங்க. பாரத பிரதமர் வந்து அந்த ஸ்கீம்ல 12,000 ரூபாய் கொடுக்குறாரு வீட்டுக்கு டாய்லெட் கட்ட. அந்த மனுஷன் கொடுக்கறத வாங்கி உங்களோட தொகுதிகள்ல முழுக்க என்னோட தொகுதியே தன்னிறைவான தொகுதி, டாய்லெட் இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்ல முடியலையா உங்களால? நீங்க ஒரு பெண் தானே, ஒரு பெண்ணுக்கு தானே இதோட பிரச்சனை தெரியும். பீரியட்ஸா இருக்க பிள்ளைங்க வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா என்னங்க பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன குழந்தைங்க வீட்டுல வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ அந்த குழந்தைங்க நைட்ல ஏதோ காரமா சாப்பிட்டுருச்சு, திடீர்னு வயிறு சரியில்லை, என்ன பண்ணுவாங்க? சொல்றாரு எஸ் வி சேகர். யாராவது டாய்லெட் போறப்ப அந்த புள்ள கூட போயிருக்கணும். நாங்க என்ன எஸ் வி சேகர் மாதிரி இந்த விளாத்தி குளத்துல இருக்கிறவங்க எல்லாம் கோடி கோடியா காசை வச்சுக்கிட்டு பாத்திரம் விளக்க ஒரு ஆளு, வீடு சமைக்க ஒரு ஆளு, வீடு கூட்ட ஒரு ஆளு, வாட்ச்மேன் ஒரு ஆளுன்னு வச்சிருக்காங்க. அங்க அம்மா அப்பாவும் கூலி வேலைக்கு போய் உழைச்சு பொழைச்சாதான் வீட்டுல சோறு. அப்படி அப்பா அம்மா போயிட்டு அந்த பிள்ளை அரசு பள்ளியில போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்க புள்ள. அந்த புள்ளைய நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னா அப்ப என்ன மாதிரியான உங்களுக்கு மனநிலை? நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்த்தி கிடையாதுங்க. கேட்டா எனக்கு பொண்ணு இருக்கு, எனக்கு பேத்தி இருக்கு. உங்க பேத்தியே உங்களை காரி துப்பி இருக்கும். என்ன இருந்தாலும் பைத்திய மாதிரி பேசுறாரு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அந்த திமுகவுக்கு மரணம் முட்டு கொடுக்கணுங்கிற பேர்ல என்ன பேசுறோம்னு தெரியாத அளவுக்கு, அப்படி கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு பைத்தியம் முத்தி போய் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சாமானியனா பாக்குறப்ப எங்களுக்கு வலிக்குது. எங்க வீட்டு பொம்பளை புள்ள ஒரு டாய்லெட் இல்லாம போய் அந்த குழந்தை அநியாயமா செத்து போச்சு. நைட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல்துறையில. நைட் அட்லீஸ்ட் அந்த காவல்துறையில அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து போலீஸும் மக்களோட சேர்ந்து தேடி இருந்தா அந்த குழந்தையை காப்பாத்திருக்கலாம். அட்லீஸ்ட் காப்பாத்திருக்கலாம். நீங்களும் அந்த காவல்துறையில அந்த சேர்ந்துகிட்டு அந்த பெண்ணை இப்படித்தானே உங்க மனநிலையே. அந்த பொண்ணு அங்க ஏன் போனா, இவ ஏன் புதர்கிட்ட போனா? அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்னா அவளுக்கு அங்க என்ன வேலை? கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு இன்சிடென்ட்னா அவளுக்கு அங்க என்ன வேலை? இங்க எது போனா இவ ஏன் புதருக்கு பின்னாடி போனா? இப்ப நாய்ங்கெல்லாம் கஞ்சா போட்டு சுத்துற நாய் சுத்தும், பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணுமா? கஞ்சா போடுற நாயை நீங்க பிடிக்க மாட்டீங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போனவனுக்கு திருப்பி ஜாமீன் கொடுத்து தெருல சுத்த விடுவீங்க. இந்த அக்யூஸ்ட் அத்தனை பேரும் ஜாமீன்ல வந்தவன். அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் ஆகட்டும், கோயம்புத்தூர்ல அந்த கூட்டு பாலியல் ஈடுபட்ட அந்த 3 நாய்கள் ஆகட்டும், இன்னைக்கு இந்த விளாத்தி குளத்தை பிடிச்ச நாயாகட்டும், எல்லா நாயுமே ஏற்கனவே ஒரு கேஸ்ல உள்ள போய் ஜாமீன்ல வெளியே சுத்துறவன். ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி சீட்ரு, மிகப்பெரிய பெரிய கொலை பாலியல் குற்றம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரவன ஃபாலோ பண்ண மாட்டாங்களா காவல்துறையில? ஹிஸ்டரி சீட்டர்ஸ ஜாமீன்ல வெளியே வந்தா ஃபாலோ பண்ணணும்னு இருக்கா இல்லையா புரோட்டோகால்? அதை செய்ய துப்பு இல்லாம எல்லா நாயும் தெருநாய் வெறி நாய் எல்லாத்தையும் கஞ்சா போட்ட நாய் எல்லாம் தெருல சுத்த விட்டுட்டு இருப்பீங்க. நாங்க பெண்கள் பொத்துனாப்புல வீட்டுக்குள்ள இருக்கணும். சோப்பு வாங்கணும்னா கூட அந்த பொண்ணு வெளியே போக கூடாதான், வாட்ச்மேனை தான் அனுப்பணுமா. வாட்ச்மேன் இருக்கிறவன் வாட்ச்மேன் போவான். எங்க வீட்டுலதான் யாரும் போவான் சோப்பு வாங்குறதுக்கு. நான் யாராவது வேணும், நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன்னா குளிக்காமே உட்காந்துருக்கேன் 10 நாளானாலும் பெண்கள். ஏன்னா இன்னைக்கு அப்படி நிலைமை இருக்கு பெண்களுக்கு. உழைச்சாதான் சோறு. வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா எவன் சோறு போடுவான்? இதுல பேர் பெருமை பித்திக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழகத்துலதான் அதிக சதவீத பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. ஏன் போக மாட்டாங்க? ஆம்பளை பையெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் மூளையில விழுந்து கிடக்குறான், இல்ல குடல் வந்து கிடக்குறான். வீட்டுல பொம்பளை உழைச்சாதானே சோறு. இல்லன்னா அவன் ஜம்பரிக்கிற காசுக்குள்ள கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வந்துடுறான். நீங்க தான் 55,000 கோடி டார்கெட் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எங்க போவோம்? உழைக்கிற காசெல்லாம் எல்லாம் உங்களுக்கு டாஸ்மாக்ல வந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த 55,000 கோடியிலேயே இந்த மக்கள் கொடுக்குற காசெல்லாம் முழுசாவது கவர்மெண்ட்டுக்கு வருதானா? அதுவும் கிடையாது. அங்க உண்மையான ஆக்சுவல் சேல்ஸ் வந்து 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி போவோம். எல்லாத்தையும் உங்க வாய்க்கு போகுது. அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரே வருஷத்துல சொன்னார்ல பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் என்ன சொன்னாரு? ஹெவி லீக்கேஜ் இருக்குங்க டாஸ்மாக்லயும் அந்த பத்திரப்பதிவு துறையிலயும், எதுவுமே இங்க கவர்மெண்ட்டுக்கு வரலங்க அப்படிங்கிறாரு. இங்க எங்க போகுது எல்லாம்?
அரசுக்கா போகுது அந்த காசுமே? அதையெல்லாம் அவங்க திமுக இருக்கிறவங்களுக்கு வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. இப்படி திருமண பக்கம் பெண்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போன பையன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், கஞ்சா பொட்டில் வச்சிருக்கானு பையன் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. பொம்பளை புள்ளைய வெளியே அனுப்பினா வீட்டுக்கு வருமானு தெரியல, வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல இந்த மாதிரி கேடு கெடுத்தனமா மைக்க புடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களே இழிவா பேசுற சில என்னத்த சொல்றது, அதுங்களை ஏதாவது மிருகங்கள்னு சொன்னா மிருகங்கள் நம்மள கோச்சுக்கணும். ஏன்னா எந்த மிருகமும் பாலியல் வன்புணர்வு பண்றது இல்ல. எந்த மிருகமும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி கூட இருக்க சக மிருகத்தை பெண்ணை இழிவா பேசுறது இல்ல. அதுலயும் கேடு கட்டத்தனமா போயிட்டு இருக்குதுங்க. இவங்க எல்லாம் மிருகம்னு சொன்னோம்னா மிருகம் நம்மள மூஞ்சில துப்பிட்டு போயிரும். இந்த கரடியை துப்புச்சுமாங்கல்ல அந்த மாதிரி துப்பிட்டு போயிரும் நம்மள. ஏன் இந்த கேவலமான பிறவி கூட போய் என்னைய சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க முட்டு கொடுக்கணும்னா என்ன வேணா கொடுப்பீங்களா? என்ன வேணா பேசுவீங்களா? அந்த பெண்களோட பலி அந்த பெத்த தாய் அந்த வீடியோ அதை பாக்குறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பரம்பரைக்கே சாபம் வருங்க. பரம்பரைக்கு சாபம் வரும். அந்த தாய் பார்த்து வயித்தறிச்சு அழுதான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் பரம்பரைக்கு இந்த சாபம் விடாது உங்களை. ஒரு அப்பாவி ஏழை குடும்பத்துல ஒரு இயற்கை உபாதை கழிக்க போன ஒரு குழந்தைய சீர்தழிச்சு சின்னாபனம் பண்ணி கொன்றுக்கான் ஒரு சைக்கோபைய. அவனை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. நாம தான் நம்ம பெண்கள் பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எல்லாம் கைக்கு காலுக்கு எல்லாம் பூட்டு போட்டு வீட்டுல பூட்டை போட்டு பூட்டிட்டு போயிருங்க, இன்னும் பாதுகாப்பா பெண்கள் இருப்போம். இதுதானே பெரியார் சொன்ன பெண்ணியம். ஈவேரா மட்டும் இல்லைனான்னு அளக்குறீங்களே, இந்த அளப்புக்குலாம் அதுதானே ஈவேரா சொன்ன பெண்ணியம். உங்க பெண்ணியும் பித்தளை. இதுல வேற இங்க கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிசம் பேசிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா வாங்க தோழிகளே நாங்க உங்களுக்கு விடிவு தரோம், நாங்க உங்களுக்கு விளக்கம் தரோம்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்கவங்க எல்லாம் நான் விடியல் தரேன்னு கூப்பிட்டு அத்தனை பொம்பளை பிள்ளைங்களையும் தான் படுக்கை அறைக்கு கூப்பிட்டு அவங்கள ஆபாசமா வீடியோ எடுத்து இந்த மதுர் சத்யா இந்த மாதிரி இந்த அங்கிட்டு சுபவி கேட்டா திருமணம் கடந்த உறவுங்கிறாங்க. கலர் கலரா பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற லூட்டி, இவங்க கிட்ட மாட்டி பெண்கள் படுற அவஸ்தை. நீங்க பெரிய பெண்ணியும் புரட்சி பித்தளைன்னு பேசுறதெல்லாம் எதை நோக்கி கொண்டுட்டு போகுதுன்னா திரும்ப திரும்ப பெண்களை சுரண்டுறது, பெண்களை ஒரு பாலியல் அப்ஜெக்டா யூஸ் பண்றதுக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்களே ஒழிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெண்ணியமும் தெரியாது. இங்க இந்து மதம் சொல்லாத பெண்களை கொடுக்குற மரியாதை இங்க எவனும் கொடுக்கல. இந்து மதம் என்ன சொல்லுது, எப்பா நீ தெய்வமா கும்பிடுங்குது, நீ தெய்வமா கும்பிடுவியா? அவளை பார்த்தோன்னா அளவெடுப்ப, இவளை எதுக்கு ஆவா, இவளை எப்படி வீடியோ எடுக்கலாம், இவளை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு. யாரு நீ பெண்ணிய போராளி? ஆனா உங்களை நம்பி வராங்க பாருங்க பெண்கள், அவங்கள சொல்லணும். அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இவங்களால ஒரு கருமத்தையும் பெண்களுக்கு கொடுத்துட முடியாது. இங்க நம்ம கிட்ட இல்லாத சுதந்திரம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த பிக்காளிகளை நம்பி போக கூடாதுங்கிறத பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மேம், மற்றொரு புறம் அதாவது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவருடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு. அது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அந்த கட்சியில சொல்றாங்க இல்லையா, சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த கட்சி தலைவரை பற்றி, புதிதா வந்திருக்கும் தாவேகா கட்சி தலைவரை பற்றி விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ பேசுற பெண்களை குறித்து தகாத வார்த்தைகளை சொல்றதோடு மட்டும் இல்லாம இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்கள அப்படித்தானே நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ரீதியில பேசுறாரு. ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பேஸ் அப்படிங்கிற இடத்துல வார்த்தைகள் தாண்டி போறது வேற விஷயம். அதுக்காக அத விமர்சனம் பண்றதும் தாண்டி போகலாமா? திமுக காரங்க, திமுக கூட்டணியில இருக்கிறவங்க, திமுக சப்போர்ட்டா பேசுறவங்க எல்லாருமே பெண்களை எப்படி பாக்குறாங்கிறதுக்கு இதான் உதாரணம். பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நீங்க இவங்களுக்கு போடுற ஓட்டுங்கிறது நம்மளே நம்ம தலையில சாணியை கரைச்சு ஊத்திக்கிறதுக்கு சமம். ஏன்னா இவங்க பெண்களை பாக்குறதே இப்படிதான். அந்த குழந்தை ஒரு பொண்ணு மைக்ல பேசுது, அது அந்த ஒரு மைக்கு நம்ம கிட்டயும் ஒரு டிவி காரங்க மைக்க நீட்டுறாங்கயா, நம்மளும் டிவில வருவோன்ற அந்த ஒரு எந்தூசியாசம்ல அந்த குழந்தை அப்படி பேசுது. சின்ன பொண்ணு அது ஒண்ணும் ரொம்ப பெரிய வயசு பிள்ளை எல்லாம் இல்ல, பேசுறாங்க. நான் சொல்றேன் 40 வயசுல ஏற்கனவே ஒரு பெண்ணு பேசுனாங்க, எங்க வீட்டுக்கார விட எனக்கு விஜயவை தான் பிடிக்கும்னதாகட்டும், எங்க அண்ணா கூட்டா அண்ணாங்குது அந்த குழந்தை, எங்க அண்ணா கூட்டா நானே கூட பொண்டாட்டியா அப்பயே நமக்கு புரியுது நீ அது எவ்வளவு உணர்ச்சி வசத்துல இருக்கு, பேசுறது புரியாம பேசுன்னு தெரியுது. அண்ணான்னு சொல்லுது, விஜய் அண்ணா கூட்டா நான் பொண்டாட்டியா கூட போவேங்குது. தப்புதான். உங்க வீட்டுக்குள்ள இந்த வார்த்தையை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏமா இப்படிதான் பேசுவியா? உனக்கு அறிவு இல்ல? உனக்கு நீ ஒரு ரசிகன் தலைவன் அதெல்லாம் தாண்டி நீ உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும், ஒரு பெண்ணுன்னு உனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கணும், கௌரவம் இருக்கணும். இப்படி எல்லாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறதுதான் ஒரு சரியானதுக்கு நாங்களும் கண்டிச்சோம். அந்த பெண்ணே திருப்பி ஒரு வீடியோ போட்டாங்க, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் இருக்கேன், நான் இந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு இதுல பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த பெண்ணே வீடியோ போட்டுச்சு சோசியல் மீடியால. என்னாலும் என்னை அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லார் வீட்லயும் பொம்பளை புள்ள இருக்குங்க, நம்ம பொம்பளை புள்ள ஒரு தப்பு பண்ணிச்சுக்கிறதுக்காக நீ ரோட்ல நிக்க வச்சு அந்த பிள்ளைய அவமானப்படுத்துவியா? உங்க வீட்டுக்குள்ள நடந்தா நீங்க மூடிக்கிறீங்களா, கதை வச்சு எல்லாம் உள்ளுக்குள்ளே கம்கமா பண்ணிக்கிறீங்களா? இப்ப ஏழை வீட்டு பிள்ளைகள்லாம் நீங்க அப்படியே அம்மனமா மேடையில ஏத்தின்னு அசிங்கப்படுத்துவீங்களா? அவ்வளவு கேவலமா இவர் விபச்சாரிகள் அப்படின்றாரு. இல்ல நான் சொல்றேன், விபச்சாரிகள்ங்கிற வார்த்தையே முதல்ல தப்பு.
நீங்க எப்படி விபச்சாரிகள்னு ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்துறீங்க? அவங்க குடும்ப சூழ்நிலத்து காரணமா சில பிரச்சனைகளுக்காக அவங்க வந்து ஒரு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேர்மே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஜெண்டர் ஸ்டடீஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவரு போய் அப்துல் கலாம் ஐயா கிட்ட எல்லாம் இவர் உதவியாளர் இருந்தாங்கிறதே முதல்ல திருப்பி செக் பண்ணணும். இது ஏதாவது ஃபேக்கா இருக்க போறீங்க. ஏன்னா இவர் பேசுறது முழுக்க பாத்தீங்கன்னா தேசத்துக்கு எதிரான சிந்தனைகள். இதை பேசுறது முழுக்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன், மரணம் விட்டு கொடுப்பேன் அப்படிங்கறதுல இப்ப இவரும் ஒருத்தரா இருக்காரு. சரி, இவராது பேசுற உணர்ச்சியில பேசிட்டாருன்னு திருப்பி ஒரு சேனல்ல கூப்பிட்டு நீங்க அப்படி பேசுறது தப்பு தானே? அப்படிலாம் தப்பு கிடையாது. மண்டையில கொட்டணும். அப்பதான் நீ யாரு கொட்டுறதுக்கு? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் உங்களை யார் கொட்டுறது? நீங்க செய்யறதுக்குலாம் இங்க ஏங்க 525 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, நிறைவேற்றுறீங்களான்னு ஸ்டாலின் மண்டையில கொட்ட முடியுமா உங்களால? ஏயா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இத்தனை நடந்துகிட்டு இருக்கு, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களால கொட்ட முடியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்க முடியுமா? என்னங்க உங்களுக்கு துணை முதல்வர்னு உட்காந்துருக்கீங்க, நீங்க என்னதாங்க பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு அவரை கொட்ட முடியுமா? திடீர்னு நடுவுல 6-7 மாசம் ஆளே காணாம போனாரு. ஜாலியா அவர் பாட்டுக்கு டூரு என்ஜாய் பண்ணிட்டு அவரை கொட்ட முடியுமா? எத்தனை அமைச்சர்கள் தொகுதிக்குள்ளேயே போறதுல எம்எல்ஏக்கள் நீங்க ஓட்டு வாங்க தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க, இன்னும் போவே இல்லைங்கன்னு கொட்ட முடியுமா உங்களால? ஒரு அப்பாவி ஏழை பொண்ணுன்னா நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. அவங்களை கொட்டுறதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? என்ன திமிர் தண்டமான பேச்சுது? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா அப்ப இதுக்கான பலனை அறுவடை செய்ய போறது திமுக. ஏன்னா அவர் திமுக சார்பா தான் பேசிட்டு இருக்காரு. கனிமொழி அக்கா கண்டனம் தெரிவிச்சாங்களா? உடனே கிளம்பி வந்துருவாங்களே. கண்டனம் தெரிவிச்சாங்களா? இந்த பெண்ணிய போராளிகள் இருக்காங்களே, ஈவேரா பேத்திகள் வந்தாங்களா? இந்த சுந்தரவல்லி அக்கா, சர்மிளா அக்கா, அந்த ஸ்ரீவித்யா அக்கா உடனே மாமி மாதிரி போன் எடுத்துட்டு சொல்லுடி என்னடி பண்ணா, அவ அப்படி பண்ணிட்டாளாடி, இவ இப்படி பண்ணிட்டாளாடின்னு பஞ்சாயத்து பேசிட்டு வருமே அந்த ஸ்ரீவித்யா அக்கா. இவங்க எல்லாம் பஞ்சாயத்து இவங்க பேசணும்ல. எப்படி நீ வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி சொல்லுவ? என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்போ இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள். உங்களுக்கு எல்லாம் ஒரு கொள்கை சித்தாந்தம் மண்ணு ஒரு கர்மமும் கிடையாது. பெண்களை அபியூஸ் பண்ணணும், பெண்களை தப்பான வழிக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கிறது பெரிய புரட்சி புண்ணாக்கு. நான் வந்து முடிய இப்படி வெட்டிக்குவேன், ஆம்பளை சட்டை போட்டுக்கோ, நீ வந்து பேண்ட் போட்டுக்கோ, கிராப் வெட்டிக்கோ. அதாவது இது இன்னொரு வகையில எப்படின்னா, நான் ஆம்பளையா மாறணும், நான் ஆம்பளையா மாறிட்டா நான் வந்து பெரிய புரட்சினா அதுவே ஒரு அடிமைத்தனம் தானே. நான் ஏன் ஆம்பளையா மாறணும்? நான் என்னோட பெண்ணுக்குன்ற அடையாளத்தோட எனக்கான அங்கீகாரத்தையும் எனக்கான சுதந்திரத்தையும் எனக்கான பெருமையை ஏத்துக்கிறது தான் வந்து ஒரு பெண்ணுக்கான அடையாளம். உன் மனசுல என்ன ஆழமா பதிஞ்சிருக்கு? ஆம்பளையா இருந்தா ஒசத்தி. அப்ப என்ன பண்ணணும்? ஆம்பளை பண்றதெல்லாம் பண்ணு. அதுலயே இந்த ஈவேரா கோஷ்டி எல்லாம் பாருங்க, கற்பப்பையை எடுத்து போடும்பாங்க. அதுல எத்தனை பேர் எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. ஆனா எவனாவது மார்பகங்களை அறுத்துக்கோன்னு சொல்றாங்களா? ஏன் அது சொல்ல மாட்டேங்கிற? ஆம்பளைக்கு இல்ல, அது பெண்ணுக்கு இருக்குல்ல, கற்பப்பையை எடுத்து போடுங்கிற. ஏன் பெண்களை மார்பகங்களை அறுத்துக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய சுரண்டல் பாத்துக்கோங்க. இந்த ஈவேரா கோஷ்டிலாம் எதுக்கு இவனுங்க கற்பப்பையை எடுத்து போடுன்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்க எல்லாரோட ஐடியாலஜி என்னன்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு பின்னாடி 100 என்னன்னா, பெண்களை எப்படி வேணா என்ஜாய் பண்ணலாம். ஆனா பெண்களோட அப்படி என்ஜாய் பண்றப்ப என்ன ஆகும்? குழந்தை உண்டாயிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம பொறுப்பேத்துக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கர்ப்பப்பை எடுத்து வெளியே போட்டுரு. அப்ப உனக்கு உடம்புல 100 பிரச்சனை வரும். பெண்களுக்கு கர்ப்பப்பை இல்ல அப்படின்னா பெண்களுக்கு உளவியலாவும் சரி, மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஏன் நீ மார்பகங்களை கட் பண்ணி போடுன்னு சொல்ல மாட்டேங்கிற? அப்ப எப்பேற்பட்ட அயோக்கிய பசங்க நீங்க! பெண்களை மூளை செலவு பண்ணி நீ ஆம்பளையா மாறு, கிராப் வெட்டிக்கோ, கருப்பு சட்டை போட்டுக்கோ, கருப்பு பேண்ட் போட்டுக்கோ, வேட்டி கட்டிக்கோ, நீ என்ன பண்ணணும் இதெல்லாம் சொன்னா நீ வந்து புரட்சியாளரா? இன்னைக்கு எத்தனை பெண்கள் வந்து மன உளைச்சல் உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து இப்படி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்துச்சு, கடைசியில பார்த்தா எங்களை ஏமாத்தி தெருல கொண்டு நிறுத்திட்டானுங்க, என்னை 4 பேர் 5 பேர் ஏமாத்திட்டான், என்னை எல்லாரும் வீடியோ எடுத்து கையில வச்சிருக்கான். எல்லா பெண்களும் சொல்லுது என் கையில எல்லாரும் கையிலயும் வீடியோ இருக்கு. என்னையா அவங்க பெண்ணிய புரட்சி? என்ன போராட்டம் நீங்க? அப்ப இந்த பெண்ணிய போராளிகள் எல்லாம் எங்க போனீங்க? அவன் எல்லாம் சொல்றான், தமிழக பெண்களையே சொல்றான் அவர் பேசுறப்ப, இதுங்கெல்லாம் விபச்சாரிகள் அப்படின்ட்டு ப்ளூரல்ல சொல்லிட்டு போறாரு. எங்க போனீங்க நீங்க எல்லாம்? எங்க போனீங்கன்னு நான் கேக்குறேன். அப்போ இந்த அடுத்து இந்த சரி இவங்க எல்லாம் விட்டுருங்க. சினிமால இருக்கிறாங்களே ஜோதிகா அக்கா, சூர்யா, அவங்க இந்த குடும்பம் இருக்காங்க, சிவகுமார் குடும்பம், இவங்க எல்லாம் அப்படியே திடீர் குபீர் போராளிகள். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே வந்து நின்றுவாங்க. திடீர்னு சினிமால இருக்க எல்லாரும் ட்வீட் போடுவாங்க. இப்ப எல்லாம் எங்கேயாவது பாத்தீங்களா? அவங்களெல்லாம் எல்லாரும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. மாதர் சங்கம் அது வந்து மாதர் சங்கம் எப்ப வருவாங்கன்னா, சிம்பு ஒரு பாட்டுல பீப்னு சவுண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப மாதர் சங்கம் எல்லாம் சிம்புவோட வீட்டை புந்து முற்றுகை இடுவாங்க, பிரச்சனை இடுவாங்க. அந்த மாதர் சங்கம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இவங்க ஸ்டேஜ் போட்டு பீப்புங்கிற வார்த்தையே கிடையாது, பீப் எல்லாமே டேஷ் டேஷா பேசுறாங்க.
அங்கெல்லாம் அந்த மாதர் சங்கம் எங்க போகுதுன்னு தெரியல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இத்தனை நடந்திருக்கு. 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டியில இருந்து 80 வயசு பாட்டியில இருந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதர் சங்கம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. இந்த பாரு இந்த பொன்ராஜி வந்து விபச்சாரிகள்னு சொல்றாரு. எஸ்.வி. சேகர் என்ன சொல்றாரு, பொதருக்குள்ள என்ன வேலை உனக்கு, பொதருக்கு லைட் போட முடியுமான்னு கேக்குறாரு. இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல இவங்களுக்கு. இயற்கை பாதை கழிக்க போறவங்க எங்க இருட்டா இருக்கோ அங்கதான் போவாங்க, எங்க மறைவா இருக்கோ அங்கதான் போவாங்க. வெளிச்சமா இருக்க இடத்துக்கு பெண்கள் போவாங்களா? அப்ப இவங்களுக்கு இந்த அதுதாங்க சொல்றேன், அந்த மக்களோட வலி என்ன, வேதனை என்ன, இந்த இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியலங்க. நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். கிராமத்துக்கு எல்லாம் நாங்க போனோம்னா காலையில விடியல், அதாவது இந்த கருக்கல்லம்பாங்க, சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் எந்திரிச்சு ஒரு 5-6 பேரா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா காலங்கத்துல போவாங்க. ஆனா சாயந்தரத்திலயோ இல்ல மத்தியானத்திலயோ திடீர்னு யாருக்கோ வயிறு சரியில்லை, வயிறு பிரச்சனைனா அவங்க தனியா தான் போகணும். அப்ப என்ன ஆகுனா, வெளிச்சம் இருக்குன்றதுக்காக பொதரு அந்த மாதிரி எங்கேயாவது மறைவான இடத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஏதாவது சைக்கிள் ஆம்பளைங்க போவாங்க வருவாங்க, போறப்ப டப்புக்கு டப்புக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்க. எவ்வளவு வேதனை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு கூட இவங்களுக்கு எல்லாம் புரியாதுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே பஞ்சு மெத்தையிலையும் அப்படியே பெரிய இதுலயுமே பட்டு மெத்தையிலையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டு மெத்தையிலையும் அரியணையிலையும் பணக்காரத்தனமா வாழ்ந்தவங்க. உங்களுக்கு எல்லாம் வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா அதோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ அந்த மாதிரி ஒரு இயற்கை விபாதை கழிக்க போறப்ப அந்த குழந்தை உயிர் போயிருக்குன்னா அந்த உயிர் என்ன சித்திரவதைப்பட்டு இறந்து போயிருக்கும். நீங்க பெண்களை வீட்டுக்குள்ள இருக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும், சோப்பு வாங்க கூட வெளியே அனுப்ப மாட்டேன், என் வீட்டு வேலைக்காரியா கூட வெளியே அனுப்ப மாட்டேன்னு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வெளியே போகாதீங்க, எல்லாம் மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க, இதுதான் திராவிட மாடல். இதுல வேற முதல்வர் சொல்லிக்கிறாரு, இது வெறும் ட்ரெய்லர் தான், அடுத்து மெயின் பிக்சர் 2.0 இருக்கான். இதை நினைச்சாலே நமக்கு வயிறுலாம் கலக்குதா இல்லையா? இப்பதான் கேட்டாங்க, இப்ப எல்லாம் டிபேட்ல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவினர்லாம். 2 தொகை பெண், நீங்க ஒரு பெண் இந்தோ டிபேட்டுக்கு வந்துட்டீங்க, பேசிட்டு பத்திரமா தானே போறீங்க, இது ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து 2.0 வந்துச்சுன்னு கடவுள் புண்ணியத்துல வராதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த திமுகன்றது ஒரு தீய சக்தி. இங்க அரசியல் நிலவரங்கள்லாம் சரியில்லைன்னா கூட கடவுளே குறுக்க வந்து இவங்களை வந்து வரவிடாத அளவுக்கு பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த மாதிரி இது ஒரு கேவலமான தீய சக்தி. இவங்க 2.0 வந்தா ஸ்டூடியோக்குள்ள புது பொண்ணுங்களை கையை பிடிச்சிட்டு திரும்புவாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு நம்ம ஸ்டாலின் ஐயா. அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையான ஆட்சி, காவல்துறையை கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது முதல்வரை. அதனால பொறுப்பு டிஜிபியா போட்டு வச்சிருக்காரு 7 மாசத்துக்கு மேல. பொறுப்பு டிஜிபி நெஞ்ச புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் அதுக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. இந்த மாதிரியான வரலாறு காணாத சம்பவங்கள்லாம் வந்து திமுக நடந்திருக்கு. சாதனைகளை சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது வந்து இந்த சந்தானமும் எதிரெதில் நின்றுட்டு இருப்பாங்களே விடிய விடிய, அது மாதிரி நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, பெண்கள், தமிழக பெண்கள் என்னைக்கும் தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் பேர் போனவங்க. இத சொல்லுவாங்கல்ல, புலிய வந்து முறத்தால அடிச்சு துரத்துறவ அப்படின்னு. இந்த மாதிரி கேவலமா பேசுற ஜென்மங்களுக்கு பெண்கள் ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வந்தா கேட்கணும். ஏன்னா உனக்கு ஓட்டு போட்டா நாங்க பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணுமா? தெரியாம எங்க பிள்ளை ஏதோ ஒரு சினிமா நடிகனை பார்த்து சொல்லிருச்சுன்னா அப்ப எங்க வீட்டு பிள்ளைங்களானே விபச்சாரிகள் சொல்லுவியா? அப்ப நீ போ, நல்ல குடும்ப பொம்பளைகிட்டே போய் ஓட்டு வாங்கிப்போ. ஏற்கனவே நீ என்ன பண்ணீங்க, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரேன்னு தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்க. ஏற்கனவே நீ எங்களை தகுதி இல்லாத குடும்ப தலைவின்ட்டு இல்ல, இப்ப எங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களையும் நீ அசிங்கப்படுத்துற. அது ஏதோ சின்ன பிள்ளை ஒரு ஃபேன் இதுல வந்து ஒரு நடிகனுக்கு வந்து இது பண்ணுதுன்னா அப்ப நீ வந்து அந்த பிள்ளைங்களெல்லாம் நீ விபச்சாரிகள்னு சொல்லுவ. உனக்கு எங்க ஓட்டு மட்டும் வேணுமா? கிளம்பி போன்னு பெண்கள் துரத்துவாங்க. நான் திரும்ப திரும்ப எல்லா டிபேட்லயும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த முறை ஓட்டு வாங்குதா வாங்கலையாங்கிறதுலாம் திமுக பிரச்சனை கிடையாது. ஓட்டு கேட்டு எப்படி தெருவுக்கு போறாங்கிறதே இன்னைக்கு திமுக மிகப்பெரிய சேலஞ்சு. பெண்கள் அத்தனை இடத்துலயும் கேள்வி கேட்பாங்க, நாங்க நல்லாட்சி கொடுக்குறோம் எதுக்குங்க ஏரியாக்கு அண்டா குண்டா தட்டு முட்டு சாமா டெய்லரிங் மிஷின் எல்லாம் கொண்டு போய் இறக்கி வச்சிருக்கு திமுக. எல்லா இடத்துலயும் பசங்க வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்க. அடுத்து வந்து சென்சஸ் எடுக்கிறவங்க மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு போய் உங்க பேரை சொல்லுங்க, உங்க ஓட்டர் ஐடி என்ன, உங்க ஆதார் கார்டு என்ன, உங்களோட அந்த ரேஷன் கடைக்கு ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கு பாருங்க அது என்ன, ஜிபே நம்பர் முதற்கொண்டு வாங்கிட்டு வராங்க. எதுக்கு வாங்குறீங்க இதெல்லாம்? அரசாங்கம் இது இல்லாம வேற யாரும் இதை கலெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு இல்லீகலான ஒரு இது. அது ஒரு பெரிய குற்றம். அது யாரை கேட்டு கலெக்ட் பண்ணுது திமுக? வீடியோ எடுத்து நம்ம பசங்க பிஜேபியில இருக்கிற இளைஞர் அணியில வீடியோ எடுக்கிறாங்க. கேட்டா அவன் தைரியம் ஏங்க எங்களை சொல்லியிருக்காங்க நாங்க எடுக்கிறோம், நீ இந்த வீடியோ எங்க வேணா அனுப்பிக்க, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல அப்படிங்கிறாங்க டேட்டா கலெக்ட் பண்றவங்க. அப்ப ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. இறக்கி இவங்க எல்லாரும் போய் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களோட டேட்டா எல்லாமே இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கு. ஆதார் நம்பர்ல இருந்து, ஸ்மார்ட் கார்டு நம்பர்ல இருந்து, ஜிபே நம்பர்ல இருந்து
அப்ப எந்த வழியில வேணாலும் பணத்தை போடுறது, எல்லாம் பண்றது, எல்லாம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்ப எல்லா தொகுதிகளுக்கும் பட்டுவாடா பண்றதுக்கு பணம் பத்திரமா அங்கங்க எங்கெங்க லாட்ஜ் இருக்கோ, திமுக காரங்களுக்கான லாட்ஜ், திமுக காரங்களுக்கான கல்யாண மண்டபம், திமுக காரங்களுக்கான சினிமா தியேட்டர், திமுக காரங்களுக்கான ரைஸ் மில்லு, இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் பதுக்கறதெல்லாம் பதுக்கி வச்சாச்சு. அங்க இருந்து சுமூகமா ஒரு ஜோல்னா பையில இல்ல ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு போவாங்க. அந்த கிளை செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இப்படி ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு போயிட்டு அதுல பாத்தீங்கன்னா பணம் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு பட்டுவாடா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் அண்டா கொடுக்குறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் திறந்தோம்னா 10 தட்டு, கிண்ணம், டம்ளரு. நான் கேக்குறேன் பெண்களை, உங்களால நான் 5 வருஷம் சம்பாரிச்சு ஒரு 5 தட்டும், கிண்ணமும், ஸ்பூனும், டம்ளர் வாங்க முடியாதா? அதுக்கு கூடவா நம்ம துப்பு இல்லாம போயிட்டோம்? இவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம பொம்பளை பிள்ளை வெளியே போச்சுன்னா பத்திரமா வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல. இவங்க கொடுக்குற அந்த தட்டு முட்டு ஜாமானுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா? நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை அடகு வைக்கணுமாங்கிறத இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற மக்கள் யோசிக்கணும், மக்கள் முடிவு பண்ணணும். ஓகே மேம். மேம், இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா சொல்லணும்னா, இங்க தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு? பேசுறவங்க கொஞ்சமாவது சுயநினைவோடு பேசுறாங்களா? ஒரு பெண்ண தன்னுடைய இயற்கை உபாதையை கழிக்க ஒரு அடிப்படை தேவையான டாய்லெட் இல்லாத இடத்துல எங்க போவாங்க? மத்திய அரசு நிதி குடுத்தா கூட அத வாங்கி கூட உங்க தொகுதியில கொடுக்க முடியலன்னா, நீங்கலாம் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்? எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க அங்க இருக்கீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய விளாத்திக்குளம் எம்பியை நோக்கியும், தொடர்ந்து இப்படி போற பெண்ணை குறித்து தவறாக, இழிவாக பேசுறவங்களுக்கு எப்படி அவங்களுடைய கஷ்டம் தெரியும்? நீங்க ஏசில உட்கார்ந்துகிட்டு பேசலாம். ஆனா இங்க அடிப்படையா அவங்க வருமானமே அந்த கூலி தொழில் தான். அந்த கூலி தொழில செஞ்சு வேலை பார்த்து அடுத்த கட்டத்துக்கு தன் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் பெண் இன்றைக்கு இறந்து கிடக்காளுங்கும் போது அது எப்படி உங்களால இவ்வளவு சகஜமா கடக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து இங்க நீங்க எல்லா பெண்களையும் ப்ளூரல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயாவுடைய உதவியாளர்னா அதை நாங்க ரீசெக் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கோம். இறுதியாக பெண்களுக்கு நீங்க இன்னைக்கு நல்லா படிச்சிடுறீங்க, நல்லா வேலைக்கு போறீங்க, நிறைவான சம்பளம் வாங்குறீங்க. ஆனா அதுக்காக விட்டேத்தியாக நடத்தலோ இல்லைன்னா ஆண்களுக்கு போல உங்களை நீங்க மாத்திக்கிறது மட்டும் பெண்ணியம் கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கான சுயமான வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல சம்பாத்தியம், எண்ணங்களை கண்ணியமான முறையில் வெளிப்படுத்துதலும் கூட உங்களுக்கான அடையாளங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இந்த தேர்தல் கண்டிப்பாக திமுக வேட்பாளர்கள் தெருக்குள்ள இறங்கி வாக்கு கூட கேட்க போக முடியாது. ஏன்னா நீங்க தகுதியுள்ள மகளிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க எந்த தகுதிங்கிறத சொல்லிட்டு தான் நீங்க தெருக்குள்ளேயே போக முடியும். அதனால மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். தட்டுமுட்டு சாமான்களுக்காக உங்களுடைய வாக்கை அடகு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம் மேம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி.